அவனுக்கு வந்து ஒரு செல் தான் தனி செல்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து அவனுக்கு கட்டில் கொடுக்கணும். கட்டில், மெத்தை, கொசுவலை, டிவி எல்லாமே கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சது சார். என்ன கேஸ் சார் அப்படி உள்ள போயிருந்தார் அவர்? என்ன கேஸில் உள்ள இருந்தார் சார்? உங்களுக்கு இந்த மாதிரி கிளாண்டஸ்டைன் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கஞ்சா எடுத்துகிட்டு போயிடுவான், ஏதாவது பவுடர் எடுத்துகிட்டு போயிடுவான், எப்படியாவது கொண்டு போவான். அப்படி இருந்தும் எப்படி இந்த கஞ்சாவும் இதுவும் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கப்ப ஸ்டாப் ஆகணும்ல? மறைச்சி கொண்டு வந்துடுவான். எப்படின்னா இப்போ கையை கூட கட் பண்ணி உள்ளே வச்சு தைச்சிருவான். நினச்சிட்டு உள்ளே வச்சுட்டு இவனே தைச்சிருவான். டோட்டலாக நிறுத்த முடியாது எந்த ஒரு கிரைமுமே. அது சிறையை மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா வீவிங்கு, வார்ப்பிங்கு, டையிங்கு, ஸ்பின்னிங் மாதிரி இருக்கோ. ஒரு பெரிய மில்லே உள்ள இருக்கு. கைத்தறி, கயிர் மேக்கிங்கு, டென்ட் மேக்கிங்கு, டெய்லரிங்கு, அப்படி எல்லா வேலையும் இருக்குது. பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமதர்ம சமுதாயம் எங்க இருக்குன்னு ஜெயில், பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை பாம் பிளாஸ்ட், எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றாங்க. ரொம்ப ரேர். பழனி பாபான்னு ஒருத்தருக்கான் கேள்வி. நான் நினைச்சேன்னா என்ன வேணா செஞ்சேன், அப்படியே வெளியே போயிடுவேன் சார். ஜெயில விட்டு வெளியே போயிடுவேன் சார். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாங்கள் டியூட்டி எனக்கு அவன் என்கிட்ட சொல்கிறான் வந்து அவர் பின்னாலே ஒரு பொண்ணு போகுது சார், நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு. ஒரு பொண்ணா சார் அது அப்படின்னு. எங்கேயா பொண்ணு போகுது? அப்புறம் தான் வந்து கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவருடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிச்சு, அது இறந்து போச்சு. அது என்ன கேஸ் சார் உள்ள போயிருந்தார் அவர்? என்ன கேஸ்ல உள்ள இருந்தார் சார்? நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அது மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே 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 சார். இப்போ 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 இது வந்து சிறையில் கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். இப்போ இது இல்லாமலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடியது வந்து என்ன, சிறையில் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ப்ரொவிஷன் இருக்கு இப்போ. இல்லை சார், இது வந்து ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணுது. கொடுக்காமல வந்து உங்களுக்கு வந்து எவனாவது ஒரு உள்ள இருக்க எம்ப்ளாயிஸ் யாராவது எடுத்துக்கொண்டு போய் ரகசியமாக கொண்டு போய் மட்டும் கொடுத்து அவன் பேசுறது வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது பட் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. எல்லா இடங்களையும் க்ளோஸ் சர்க்யூட் டிவி இருக்குது. இப்போ நிறைய காட்ஜெட்ஸ் வந்துருச்சு மானிட்டர் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரேர் தான், பட் அப்படியும் கொண்டு போயிடுவானுங்க. ப்ரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாண்டஸ்டைன் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கஞ்சா எடுத்துகிட்டு போயிடுவான், ஏதாவது பவுடர் எடுத்துகிட்டு போயிடுவான், எப்படியாவது கொண்டு போவான், எப்படியாவது கொண்டு வருவான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னைய விட இப்போ வந்து போலீஸோடைய அட்வென்ட் இருக்குது. இப்போ சிறைத்துறை மட்டும் போலீஸும் இருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி இந்த கஞ்சாவும் இதுவும் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கப்ப ஸ்டாப் ஆகணும்ல? சார் உங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னமோ பண்ணுறானுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஜெயிலுக்குள்ளே பண்ண முடியாத, நான் முழுசும் கிரிமினல் உள்ளே இருக்கிறவன். அப்படிலாம் கண்ணை வெட்டி கொண்டு போயிடுவானுங்க அவங்க. அது எல்லாத்தையுமே பிடிச்சிட முடியும்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நான் க்ளோ யாராவது வச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அதுக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவன் கொண்டு போய் அவனை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் எடுத்துகிட்டு போய் ஜட்டிக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் வச்சு எடுத்துகிட்டு போனான்னு வச்சுங்க, நமக்கு என்ன தெரியும்? அது எல்லாத்தையும் மொத்தமாக சர்ச் பண்ண முடியாது. பட் இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா பிடிச்சிருவானுங்க. பிடிச்சானா உள்ளே பிடிச்சி போட்டுருவான், அவ்வளோதான். அவன் ஜெயிலுக்கு வந்துடுவான். இப்போ எம்ப்ளாயிஸ் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுருக்க, கஞ்சா எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவன் மாட்டிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. பொதுவாக தூக்கு தண்டனையை பற்றி நம்மளுடைய முன்னாடி எபிசோட்ஸ் நிறைய பேசியிருக்கோம். தூக்கு தண்டனோட கைதி மனநிலை எப்படி இருக்கும், அவங்க என்னவா இருக்கு, நீங்கள் பார்த்ததுன்னு. பொதுவாக தூக்கு தண்டனைக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க. தூக்கு தண்டனை போடுறதே நினச்சாலாம் போட முடியாது. அதுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டெல்லி க்ரைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நிர்பயா கேஸில் 8 வருஷம் எடுத்துக்கிட்டான் அந்த கேஸு. அது தூக்கு தண்டனை 4 பேர் கடைசி அவனை தான் தூக்கு தண்டனை நிறைவேறினாங்க. 2012 நடந்த கேஸை 2020 அவங்க வந்து கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை பாம் பிளாஸ்ட், எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றாங்க. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். பட் என்னென்ன இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து அதை டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த கேஸ் வந்து முடிகிறதுக்கே 4-5 வருஷம் ஆகிடும். 4-5 வருஷம் கழித்து தான் தூக்கு தண்டனை அவங்க கொடுப்பாங்க ஜட்ஜ். டெத் சென்டென்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நிறைய வந்து அவனுக்கு வந்து உடனே வந்து அதை வந்து டெத் சென்டென்ஸ் நிறைவேற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அவனுக்கு வந்து மேக்ஸிமம் அவனுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அவனுக்கு அவனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் குற்றம் உள்ளவன்றதான்றது முழுசும் ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் இது பண்ணணும். எப்போவுமே அவன் டினை பண்ணுவான். எந்த ஒரு குற்றவாளியுமே நான் குற்றவாளின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நான் குற்றம் செஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து மெர்சி கொடுங்க அப்படின்னு கூட கேட்பான். அடுத்த பெட்டிஷனில் அது மாதிரி வந்து கேட்பானுங்க. ஸோ இது இந்த டெத் சென்டென்ஸ் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்து அப்பீல் டைம் இருக்கு இல்லையா, அவன் ஒரு 30-60 நாள் அப்பீல் டைம் இருக்கணும். 60 நாள் ஹி வில் டேக் இஸ் ஓன் டைம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளை பிடிச்சி அது வந்து அப்பீல் பண்ணுவானுங்க. சில பேருக்கு வந்து லீகல் எய்டில் அப்பீலுக்கு போவாங்க. லீகல் எய்ட் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து அப்பீல் பெட்டிஷன் கொடுப்பாங்க. சில பேருக்கு அவங்க வீட்டில் இருந்தே அப்பீல் கொடுப்பாங்க. இந்த அப்பீல் பெட்டிஷன் போன உடனே அதை வந்து அவங்க டிசைட் பண்ணுறது, ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணுறது வந்து
உங்களுக்கு வந்து அவங்க தே வில் டேக் தேர் ஓன் டைம். ஒன்றும் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து இது பண்ணிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது எவிடன்ஸ் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவானா, அவன் என்ன எவிடன்ஸில் இப்போ கொடுத்து எனக்கு வந்து தூக்கு தண்டனை வேணான்னு கேட்டிருக்கான்றது முழுசும் திருப்பி ஒரு ட்ரையல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ட்ரையலே நடத்துகிறாங்க அந்த அந்த பெட்டிஷன் மேலே. ஸோ ட்ரையல் கோர்ட்டில் எந்தெந்த விட்னஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களோ அவங்க ஒரு 500-5000 பேஜ் வரைக்கும் கூட அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அது முழுசாக அவங்க படிக்கணும்ல. இன்ச் பை இன்ச்சாக படித்ததுக்கு அப்படி தான் அவங்க வந்து அவங்க ஒரு டெசிஷனுக்கு வருவாங்க. ஸோ ஹைகோர்ட் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆகிடும். சுப்ரீம் கோர்ட்டே கன்ஃபார்ம் அப்புறம் மறுபடியும் திருப்பியும் அடுத்தது ஹைகோர்ட்டில் முடிஞ்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டே அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவான், ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா கவர்னருக்கு போவான். கவர்னருக்கு ஒரு மெர்சி கொடுத்து பார்ப்பான். கவர்னர் அது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடென்ட். ஆமாம், அது சில நேரத்தில் இவரே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவன் சுப்ரீம் கோர்ட் போவான். சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து அதுவும் இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கணும். பழையபடி அந்த ட்ரையல் நடந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க படித்து அவங்க 2-3 பக்கம் ஜட்ஜஸ்க்கு வந்து படித்தது சரி இது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தென் தி வில் கோ ஃபார் மெர்சி. மெர்சி போனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி புதுசாக ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து ரிவ்யூ பெட்டிஷன் மறுபடியும் போடுவானுங்க யாராவது ஒருத்தன். அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வரும், மெர்சி போகும். மெர்சி போகலாம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் வரும், மறுபடியும் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து மறுபடியும் விசாரிப்பாங்க. அப்புறம் கடைசியாக வந்து மறுபடியும் திருப்பியும் மெர்சியில் அங்கேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போவும் வந்து உங்களுக்கு உடனே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க இமீடியட்டாக. அது மறுபடியும் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாம் மறுபடியும் ஹோமுக்கு வந்து ஹோமில் மறுபடியும் திருப்பி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இப்போ பிரசிடென்ட் போனால் பிரசிடென்ட்னு ஒரு கேள்வி கேட்பார். அதை அவரும் கேஸ் ஹிஸ்ட்ரி முழுசும் படிச்சுட்டு சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களும் எல்லாமே படிக்கணுமே. எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் அது 10 செக்ஷன் போயிட்டு வரணும். அது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கையெழுத்து போடுறது கிடையாது. அது இப்போ சிஎம் ஒரு கையெழுத்து போடுறாருன்னா சிஎம் நினச்சின்னு கையெழுத்து போட்டுற முடியாது. அது வந்து முதல்ல இந்த கிளார்க் எழுதி வைக்கணும், அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர் போகணும், அதுக்கப்புறம் டிப்டி செக்ரட்டரி போகணும், அண்டர் செக்ரட்டரி போகணும். இப்படி வந்து ஒரு 7-8 ப்ராசஸ் போனதுக்கப்புறம் தான் அது வரும். அதே மாதிரி தான் தூக்கு தண்டனையாக இருந்தாலும் லா டிபார்ட்மெண்ட் போகணும். அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக அவன் பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து மறுபடியும் திருப்பியும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டும் இந்த டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் தென் அகெயின் இட் வில் கோ டு த ஹோமில் வந்து அவங்க வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிவிடுவாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னோன்னா உடனே வந்து அந்த இது அந்த கிளெமென்சி பெட்டிஷன் வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் வந்து அவனுக்கு வந்து வாரண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கொடுப்பாங்க. என்னைக்கு வந்து தூக்கு போடுங்க கோர்ட் தான் சொல்லும். ஆமாம், வாரண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கொடுப்பாங்க. இவனை வந்து 14 நாளைக்குள்ள தூக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 14 days எக்ஸிக்யூஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் நம்பர் 42 ஒன்றில் வரும். அதில் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 14 days அவனுக்கு டைம் கொடுப்போம். அவங்களாம் 7 days வந்து இப்போ 14 days கொடுத்துருக்காங்க. 14 days வந்து டைம் கொடுத்தா அவன் வந்து அவனுடைய என்னென்ன அவன் வேலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து அவன் முடிச்சுக்கணும். சப்போஸ் வந்து ஏதாவது வந்து பத்திரங்கள் வந்து கரையம் பண்ணுறது அப்படின்னா ரெஜிஸ்டாரையே நாங்கள் கூப்பிடணும். ரெஜிஸ்டார் வீடு செல்லுக்கே வருவார், வந்து ரெஜிஸ்டார் இங்கே கையெழுத்து வாங்கி இந்த விட்னஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். அது மாதிரி வந்து சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா சொத்துக்களுக்கெல்லாம் அவன் வந்து பைசல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் யாரெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறானோ அவங்களெல்லாம் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெய்லி வருவாங்க. அவங்களுக்கு டெய்லி பர்மிட் பண்ணுவாங்க. அந்த 14 days வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காலைல மத்தியானம் சாயந்தரம் அவங்க எப்போ வந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ காமிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் வருவாங்க, பாதியாருங்க அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ டெத்துன்னு நீ பயப்படாத, நீ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் அப்படின்லாம் அவங்க வந்து மைண்ட் லெவலில் அவனை வந்து ஒரு 14 days அவனை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயில் சூப்பரண்ட் வந்து டேட் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் மேனுவலில் வந்து 7 working days அவ்வளோதான். சாட்டர்டே சண்டே இருக்காது, 2 சாட்டர்டே சண்டே போய்டும் இல்லைங்களா. அதனால் 7 working days இருக்கணும். 7 working days வந்து இந்த 14 daysக்குள்ளே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கன்விஷன் தூக்கு போட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் அந்த மேடையெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் தூக்கு போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா. அதனால் வந்து அந்த இடமெல்லாம் வந்து புல் முளைச்சி அதெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அந்த இடம்லாம் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் சுண்ணாம்புலாம் அடித்து ரொம்ப அந்த கல்யாணம் நடத்த மாதிரி தான் அது. அப்புறம் வந்து இந்த ரோப்புக்குலாம் டெஸ்ட் பண்ணணும். அது ரோப்பெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கணும் இல்லைங்களா, அது நஞ்சு கிஞ்சி போயிருக்கும். அது தாங்குதா என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த ரோப் அதெல்லாம் ஸ்பெஷலான ரோப். அது ஆக்சுவலாக வந்து
முதல்ல வந்து கல்கட்டாலேருந்து இப்போ வந்து பீகார்லேருந்து அதை செய்கிறாங்க. ஒரு ஜெயில் தான் செய்கிறாங்க அது. ஆமாம், அந்த கயிறை ஜெயிலுக்கு பிரிசனர்ஸ் தான் அந்த கயிறே செய்கிறாங்க. மணிலா ரோப்புன்னு பேர் அதுக்கு. மணிலா ரோப்பு. ஸோ அங்கேருந்து அந்த கயிறை நாங்கள் வாங்கி வச்சு வந்து ஸ்டாக் வச்சுருப்போம். ஒவ்வொரு ஜெயிலையும் தூக்கு மேடை எங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு 3-4 கயிறு ஸ்டாக்கில் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஊருக்கு எல்லா ஜெயிலையும் உண்டா சார் அது? எல்லா ஜெயிலும் இருக்குது. பாளையங்கோட்டை, சேலம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கயிறெல்லாம் எடுத்து முழுசும் எல்லாத்தையும் கிரீஸ்லாம் போட்டு அது தாங்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு 1.5 டைம்ஸ் வந்து அதை வந்து மணலை கட்டி அது தூக்கு போட்டு பார்ப்போம் நாங்கள். அது கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த லிவர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு அதுக்கெல்லாம் கிரீஸ் எல்லாம் போட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நாங்கள் முன்னாலேயே ரிகல்சர் பண்ணி வைப்பீங்க. ஆமாம், ரிகல்சர் பார்த்துருவோம். 3 தடவை ரிகல்சர் பார்த்துருவோம். அது பார்த்துட்டு எப்போல்லாம் அது வந்து நாங்கள் வந்து அது ரிகல்சர் பார்த்தோம், என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி அது மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அடுத்தது மறுபடியும் பார்ப்போம். எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவனை கொண்டு போவோம். இவன் ஸோ தூக்கு போடுற நாள் அன்றைக்கி அவன் நைட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் வந்து எப்போ வேணாலும் கம்யூனிகேஷன் வரும், திடீர்னு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் அப்பீல் பண்ணியிருந்திருப்பான், வேறு வராதான் வெயிட் பண்ணுவான், அப்ரோச் பண்ணியிருப்பான். நிறைய வந்து ஃபிலாந்தெரபிஸ்ட்டு இல்லைன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது லீகல் ஃபோரம்ஸ் அதெல்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பான். எங்கேயாவது ஸ்டே கேட்டிருப்பான், அது ஸ்டே வெக்கேட் ஆகிருக்காது சில நேரத்தில். அப்படிலாம் வந்து நிறைய ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு காத்துக்கிட்டே இருப்பான். நம்மளை தூக்கில் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருப்பான். நைட் அன்றைக்கி எதுவும் வரலங்கும்போது தான் அவனுக்கு வந்து நம்மளை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு அப்போ தான் தெரியும். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வந்து ஜர்க் அடிக்கும், ஐயோ நம்ம வந்து தூக்கில் போட போகிறோன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லைங்களா, ஈஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ அவன் நார்மலாகவே ஆகிடுவான். நிறையா வந்து பிரிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரிய கமோஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அடம்லாம் பிடிக்க மாட்டாங்களா, என்ன போடாதீங்க? சில பேர் அடம் பிடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அது வந்து வாலண்டரியாக வரணும்ல. அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம் நாங்கள். அதெல்லாம் அப்படி ஏதோ 1-2 என்கிட்ட பார்த்துருக்கோம் நாங்கள். அப்படி வந்து அடம் பிடிக்கணும், மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து அவன் பார்த்தீங்கன்னா மோரலஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கிட்டத்தட்ட டெட் மாதிரி தான், அவன் செத்துட்ட மாதிரி தான். புரியுது. அவனுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். கொண்டு போகிறாங்க, அப்படியே போவான், எங்கேயோ போகிற மாதிரி போவான் அவன். நாங்கள் பார்த்துருக்கேன், அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக இருப்பான், மைண்டில் எதுவும் வேலை செய்யாது அவனுக்கு. சில பேர் வந்து முருகான்ட்டே வருவானுங்க, சில பேர் தான் நாம சொல்லிட்டு வருவாங்க, லஞ்ச் வாங்கிட்டு வருவாங்க, இப்படி ஏதாவது வந்து சொல்லிட்டு வருவானுங்க. பட் அந்த தூக்கு மேடைக்கும் அவன் இருக்கிற செல்லுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 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 100 ஃபீட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அப்போ தான் தூக்கு மேடையை பார்க்க மாட்டான்ல, தூக்கு மேடையை பார்க்க முடியாது அவன். ஸோ அங்கேருந்து வரும்போதே அவனை வந்து எல்லாம் குளிச்சு அவன் என்ன குளிக்கிட்டு காஃபி கொடுக்குறான் கொடுத்துட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து அந்த ஜெயிலர் ஆஃபீஸில் அங்கே ஜெயில் சூப்பர்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு கேட்பாங்க வந்து உனக்கு வந்து செஷன்ஸ் உன்னுடைய நீ இந்த மாதிரி குற்றம் செஞ்சுருக்க, உன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டது, செஷன்ஸ் ஜட்ஜி வந்து உனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீ வந்து ஹைகோர்ட்டுக்கு போன அப்பீல் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, கிளமென்சியில் கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடெண்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு தூக்கு தண்டனையை டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்றைக்கி நிறைவேற்ற போகிறோம், இன்றைக்கி தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம், உனக்கு எதாவது சொல்ல வேண்டியிருக்கா? அவன் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவான், அதாவது வந்து என் பிள்ளைகளை படிக்க வைங்க சார், இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதை பண்ணுங்கள் சார், அது மாதிரி ஏதாவது சின்னதாக 1-2 சொல்லுவான். சில பேர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான், சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்று இருக்கு. எனக்கு ஏற்கனவே 7-8 நாள் இருக்கான் இல்லைங்களா, எல்லாத்தையும் முடிச்சிருக்கும், எல்லா வேலையும் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்துருப்பான். அதனால் எதுவும் சொல்ல மாட்டானுங்க. ஆனால் உடனே கொண்டு போனோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே போவான். அவன் அங்கே நிற்பான், உடனே ஒருத்தர் கயிறு போடுவான், காலில் கயிறு கட்டுவான், அவன் கழுத்தில் ஒருத்தன் தூக்கில் கயிறு மாட்டுவான். அவ்வளோதான். இந்த லிவர் அடித்தான்னா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அவன் தொங்குவான். 1/2 மணி நேரம் கழித்து அவனை பாடியை கீழே இறக்குவோம். டாக்டர்ஸ் போய் பார்ப்பாங்க, உயிர் போயிடுச்சா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அன்டில் டெத்து தானே தண்டனை, அன்டில் டெத் தானே. ஸோ அது வரைக்கும் உட்காந்து 1/2 மணி நேரம் கழித்து அவன் மறுபடியும் தூக்கிட்டு வந்து மேலே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடியை வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டோன்னா மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருவோம். இதுக்கு கடை வேற கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். இப்போ வெகு மக்கள் பார்வையில் என்னன்னா, இது போல தப்பு பண்ணவங்கள அடுத்த நிமிஷம் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இன்டெலெக்சுவல்ஸ் அல்லது வந்து முற்போக்கா சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய தூக்கு தண்டனையை ஒழிச்சிடணும், அவன் பண்ணது கொல்லனா அப்போ நம்ம பண்றது என்னன்னு அவங்க தரப்பில் வைக்கிறாங்க. இப்போ 2 பக்கம் கிளாஷ் என்ன, இப்போ இவனை ஜெயிலில் வச்சு அழகு பார்க்குறதா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இன்னொன்று அவன் பண்ணது கொள்ளலாம் நம்ம பண்ணுறது பேர் என்னன்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ உண்மையிலே ஒரு 40 வருஷம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவனோட மைண்டு மாறுதா மாறலையான்னு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் மாறுறது ரொம்ப ரேர் தான். தூக்கு தண்டனை ரிலீஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. சில பேர்
வெளியே போன மறுபடியும் இன்னொரு கொலையை பண்ணிட்டு உள்ள வர்றான்ல. அதான் இப்போ தானே. ஆமாம், அது மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியே போவான், ரிலீஸ் ஆகி போவான், 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வெளியே போவான். இவன் இப்போ தான் சார்ஜ் ஷீட் போடலன்னு ஒரு வருஷத்தில் போனவன் வெளியே உள்ள மறுபடியும் மர்டர் பண்ணிட்டு வந்துட்டான். 15 வருஷம் கழித்து வெளியே போனான். போன உடனே வீட்டுக்கு போன உடனே ஒரு மர்டர் மறுபடியும் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வந்துடுறான். 15 வருஷம் எந்த மனமாற்றம் வரலையா? அவனுக்கு எந்த மனமாற்றம் இல்லை. அவனுக்கு அவன் போகிறான், அவன் ஒய்ஃப் வேறு யார்கிட்டயோ கூட இருக்காங்க. அவன் பார்த்த உடனே அவனுக்கு மறுபடியும் திருப்பி கொதிக்குது. சிச்சுவேஷனில் மறுபடியும் வெட்டிடுறான், திருப்பிட்டு உள்ளே வந்துடுறான். என்னத்துக்கு சார் வெளியே போனேன்னு இருக்குது சார், அது உயிராது போகாமல் இருந்திருக்கும். திருப்பி நான் உள்ளே வந்துட்டேன், இதனால் அதை சகிச்சிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ அவன் வந்து வேறு மாறிடுறான். உங்களுக்கு வந்து அவங்க மென்டாலிட்டி அந்த மாதிரி, மைண்ட் செட் அந்த மாதிரி. அவனை பார்த்த உடனே ஒருத்தன் வந்து இதே மாதிரி தான் தூக்கிலேருந்து ஒருத்தன் வந்து தூக்கு தண்டனை இருக்குது அவனுக்கு. அப்படி இருக்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கைதிகளெல்லாம் நான் கண்டம் செல்லுன்னு போட்டு வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஒரு கோர்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் அவனை வந்து செல்லுக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற ப்ரிசன்ஸ் கூட நீங்கள் மிங்கிளாக கொடுங்க. எப்போ அவனுக்கு தூக்கு தண்டனை ஊர்ஜிதம் செய்கிறோமோ அப்போ நீங்கள் வந்து அவனை பிடிச்சி வேணால் தனியான செல்லை வச்சு பாதுகாத்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெளியே விட்டோம். வெளியே விட்ட உடனே அவனுக்கு வந்து வேலைக்கு போகிற இடத்துல அவன் யாரையோ பார்த்துருக்குறான். அவன் அந்த எதிரி மாதிரி தெரிஞ்சிருக்கிறான். அங்கே பக்கத்தில் இருக்கிற கட்டையை எடுத்து அடிச்சுட்டான், செத்துட்டான். இப்போ அவன் ஏற்கனவே ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவன் வந்து தூக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவனை வந்து நாங்கள் வெளியே விடுறோம். வெளியே விட்டான்னு கேட்டால் அவன் பின்னாலேயே நிற்க முடியுமா என்ன? அவன் எல்லாத்தையும் வேலைக்கு போகும்போது அவனை வேலைக்கு போகலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வேலைக்கு அனுப்புகிறோம். வேலைக்கு போன இடத்துல அவனை பார்த்தோன்னா ஒருத்தனை கட்டை எடுத்து திடீர்னு அடிச்சிட்டான். அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் அடித்தான்னு யாருக்கும் தெரியும். அவன் சண்டை கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு சண்டையும் கிடையாது. கட்டை எடுத்தான் அடிச்சிட்டான். அடிச்சு உடனே அவன் செத்துட்டான், ஸ்பாட்லேயே அவுட். அவன் ஏன்டா அடிச்சேன்னு கேட்டியா, சாதாரணமாக சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை சார், அவனை பார்த்தீங்கன்னா அந்த என் எதிரி மாதிரியே இருந்தான் சார் அவன், அதுக்காக அடிச்சிட்டான். ஆமாம், எதிரி. அவன் சொன்ன ஸ்டைல் பார்த்தீங்கன்னாலே கேஷுவலாக சொல்லலாம், எதிரி மாதிரி இருந்தான் சார். என்னன்னு தெரியல, மண்ணில் மாதிரி வந்துச்சு, அடிச்சிட்டான் சார். செத்து போயிட்டான்டா அண்ணன், செத்து போயிட்டானா சார்? அவன் கேட்டது அப்படி தான் கேட்டான், செத்து போயிட்டானா சார்? சார் சார் அவ்வளோதான். அவனுக்கு அது எந்த விதமான ஒருவேளை நம்ம சாவதான் போகிறோம்னு நினச்சிட்டு இது பண்ணுறான். அவன் அப்படி அடிக்கல, அவன் மைண்டே அந்த மாதிரி, மைண்ட் செட் அந்த மாதிரி. இல்லை மேபி இப்படி இருக்கலாம், எப்படி நான் தூக்கு தண்டனை இருக்கு. ஆமாம், என்னை கொள்ளதான் போறீங்க. ஒரு விரக்தியில் பண்ணும்போது ஒரு மர்டர் பண்ணா 10 மர்டர் பண்ணானே, எல்லாம் ஒன்று தானே, அந்த விரக்தியில் பண்ணுறோம். ஓகே. இல்லை, ஏன்னா பொதுவாக வெகுமக்கள் மேலே இருக்கக்கூடிய வெகுமக்கள் வைக்கிறதுன்னா, இப்போ சிறைங்காங்க, இப்போ சிறையில் வந்து போதைக்கான வழியும் கிடைக்குது. நான் நினச்சா உள்ளே உட்காந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பேச முடியும், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேச முடியும். அப்படின்னா அது எப்படி சிறைன்னு சொல்கிறது? இந்த கரப்ஷன் வந்து இன்னும் பெருகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை கேட்குறேன். டோட்டலாக நிறுத்த முடியாது எந்த ஒரு க்ரைமுமே. அது சிறையை மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? பட் ஆனால் டோட்டலாக நிறுத்த முடியாதுன்னா சார், மற்ற பொது இடம்னா கூட அவன் வீட்டில் இருக்கான், ஆஃபீஸில் இருக்கான், அங்கே இருக்கான், அவனை மானிட்டர் பண்ண முடியாது. மானிட்டர் பண்ணுறது கஷ்டம். இப்போ அவன் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான், 24/7 உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கான். அப்படி பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் மானிட்டர் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மானிட்டரிங் கிடையாது. அது ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2000 பேர் இருக்கிறான், ஒரு 150 பேர் வார்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 3 ஷிஃப்டாக பிரிஞ்சானா 50 பேர் இருப்பாங்க. 50 பேரில் வேறு ஒர்க்குக்கு போயிட்டானுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிசனர்ஸில் பார்க்குறதுக்கு ஒருத்தன் தான் இருப்பான். ஒரு வார்டர் ஒரு பிளாக்ல 200 பேரை பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி பார்க்க முடியும்? அது நாங்கள் செல்லை பூட்டி வச்சு அவனை வந்து கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இடம் ஸ்பேஸு, அவன் வந்து மூவிங் ஆகிட்டே இருக்கிறான் எல்லா இடங்களுக்கும். ஹாஸ்பிட்டல் போவாமா, அம்மா இன்டர்வியூக்கு போகிறானுமா, கோர்ட்டுக்கு போகிறணுமா, அவன் வந்து போய்கிட்டே இருப்பான். அவனுடைய இது மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. மூமெண்ட்டில் பெரிய ஒரு 70-75 ஏக்கர் ஏரியா, அது அதில் எங்கே வேணாலும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவான் அவன். இது கரெக்டு. இப்போ மூமெண்ட்டாலுமே சார், இப்போ அவன் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல போகிறான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஜெயிலில் இருக்கான், ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகிறான், ஜெயிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறான். எல்லாமே உங்கள் ஏரியா தானே, சம்மந்தப்பட்ட எல்லாம் உங்கள் ஏரியா தானே. சரி, ஏன் உங்களுக்கு டாய்லெட் போக மாட்டானா? அது உங்கள் ஏரியா தானே சார். நாங்கள் போய் டாய்லெட்டில் பார்க்க முடியுமா? பட் அங்கே உள்ளே வர்றது எப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதான், அதுக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதுலேயோ ஒன்று மறைச்சி கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. மறைச்சி கொண்டு வந்துடுவான். எப்படின்னா இப்போ கையை கூட கட் பண்ணி உள்ளே வச்சு தைச்சிருவான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால், அங்கேருந்து இப்படி கை கட்டிட்டு வருவான். போலீஸ் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி பெருசாக ஒரு கட்டிட்டு வருவான். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் ரத்தம்லாம் இருக்கும். அவங்கள இவங்க கிழிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த பவுடர் அதை வந்து நினச்சிட்டு உள்ளே வச்சு வச்சுட்டு இவனே தைச்சிருவான். தைச்சிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு, ஒரு பிளாஷ் போட்டு பேண்டேஜ் போட்டு வந்துடுவான். உள்ளே வந்து பிரிச்சிருவான் அதை. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ செருப்புக்குள்ளே வச்சு கொண்டு வருவான். அப்போ அவனுக்கு கொடுக்குற சாமானத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான்.
கொண்டு வரதுக்கு வந்து ஏராளமான வழி இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து அங்கேருந்து வெளியிருந்து தூக்கி பந்துக்குள்ளே கஞ்சா நிரப்பி அங்கேருந்து தூக்கி அடிப்பான் பிளாக்குக்கு. அப்புறம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க மூலியமாக கொண்டு வர சொல்லுவான். இப்போ ஒரு 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 10 கிராம் கஞ்சா எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் 10 கிராம் விலை ஒரு 50 ரூபா இருந்ததுன்னா இவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பான் அவன் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ பணம் இருக்கவன் அங்கே வந்து பணம் கொடுத்து அவன் அந்த மாதிரி எம்ப்ளாயிஸை விலைக்கு வாங்கிக்குவான். ஸோ உள்ளே வர்றதுன்றது வந்து எல்லாருடைய கண்களிலிருந்து தப்பிச்சு உள்ளே வர்றது வந்து ஈஸியானது கிடையாது, ஆனாலும் செய்வான். எனக்கு இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டேன்னா சார், இப்போ நான் ப்ரிசனை வெளிலேருந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாளையங்கோட்டை ப்ரிசன்லாம் அந்த ரோட்டை சுற்றி நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா மேலே 4 சைட்லேருந்து இந்த வாட்ச் டவரில் எப்பயும் ஒரு கார்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் அவங்க தூங்கின்னு பார்த்ததில்ல, சாஞ்சு நிற்பாங்க, தவிர அப்படி இது பண்ணி பார்த்துருவேன். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய கேம்பஸையுமே கூட கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா போனால் கூட என்ன எதுக்கு நிற்கிறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக வச்சுருக்க இடத்துலையும் இது நடக்குங்கப்போ இத்தனை ஆண்டுகள்லாம் அப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இப்போ சரி, இப்போ ஒரு கைதி உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன முறை அதுக்கு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் உங்களுக்கு எல்லாம் சிஸ்டமெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்னாலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ போக முடியும். நாளைக்கு இன்டர்வியூ எடுன்னு கேட்டிங்கன்னா இங்கே முன்னாலேயே அந்த ஃபோன் பண்ணி அந்த சொல்லணும், ப்ரெசன்ட் ஃபோன் பண்ணி நான் இந்த ஆளை எனக்கு பார்க்கணுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. ஒரு 6-7 ஸ்லாட் வச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு. முதல்ல 1000 பேர் பார்ப்போம் நாளைக்கு இன்டர்வியூ. இப்போல்லாம் வந்து 300 பேர் தான் மேக்ஸிமம் அலௌடு 300 பேர் தான் பார்க்க முடியும். இந்த 300 பேரை 6 ஸ்லாட்டாக 7 ஸ்லாட்டாக பிரிச்சுருவானுங்க. அவனுக்கு ஒரு ஸ்லாட்டில் வந்து 25 பேர் 30 பேர் அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ இவங்க முன்னாலேயே வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஆளை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவனுடைய ஐடென்டிஃபிகேஷனை வச்சு அவன் எங்கே இருக்கானு பார்த்து அந்த நேரத்தில் அவனை கொண்டு அசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்தவுடனே பார்த்துட்டு உடனே போயிடலாம். எப்படி இருக்கும் சார்? இப்போ படங்களை பார்க்குற மாதிரி தனியாக இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? இல்லை, அது வந்து இன்டர்வியூ ரூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நடுவில் வலை போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து பிரிசனர்ஸ் நிற்பாங்க, அந்த பக்கம் விசிட்டர்ஸ் நிற்பாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க பேசலாம், கேட்கும். இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிளாஸ் போட்டாங்க. இப்போ இன்டர்வியூலாம் ரொம்ப வந்து முதல்ல கச்சன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆமாம், இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ணலாம், ஃபைபர் கிளாஸ் ஒரு பார்ட்டேஷன் போட்டு அந்த பக்கம் ஒரு இன்டர்காம், இந்த பக்கம் ஒரு இன்டர்காம். மைக்கில் இப்போ இந்த டிக்கெட்லாம் வாங்குற மாதிரி. ஆமாம், அது மாதிரி இன்டர்காமில் நீங்கள் வந்தோடனே அந்த இன்டர்காம் எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம், ஃபோன் எடுத்து. ஆமாம், நல்லா கேட்கும். ஆமாம், இது வந்து இந்த இன்டர்காம் முழுசும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாடர் வச்சுருப்பாங்க. இது பேசுகிறது வந்து அவங்க கேட்க முன்னா கேட்கலாம். இப்போ நீங்கள் உள்ள இருக்கீங்க, நான் வெளியே இருக்கேன், இப்போ நான் உங்களை ஃபோன் பண்ணி பேசுறது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆமாம், ரெக்கார்ட் ஆகுது, அது ரெக்கார்ட் ஆகாது, பட் ஆனால் மானிட்டர் பண்ணலாம். மானிட்டர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸோட வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்களா வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் எல்லா ஜெயிலையும் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் சர்டன் ஜெயில்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து முதல் ராஜீவ் காந்தி அசோசியேஷன் பிரிசனர்ஸ் இருக்கிற பூந்தமல்லியில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபைபர் கிளாஸ் பார்ட்டேஷன்ஸ். இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போது மெட்ராஸ் பிரிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து முன்னாலேயே வந்து சொல்லி அந்த ஸ்லாட்டுக்கு போனால் போதும், உனக்கு வந்து 12:30 மணிக்கு உனக்கு 7வது ஸ்லாட் 5வது ஸ்லாட் உனக்கு, நீ 12:30 மணிக்கு வந்துடணுங்க அப்படின்னு சொன்னால் 12:30 மணிக்கு அவன் ஜெயில் கேட் முன்னால் போய் நிற்கணும். நின்னா உடனே அவங்க அந்த ஸ்லாட்டில் இருக்க ஆளுங்களாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா உடனே இன்டர்வியூ போனால் ஒரு 1/2 ஹவரில் கரெக்டாக 1/2 ஹவர் தான், 1/2 ஹவர் இன்டர்வியூ முடிச்சு திரும்பி வந்துடணும். ஸோ இந்த ஸ்லாட்டில் இல்லாத ஆளுங்க யாருமே இப்போ இன்டர்வியூ பார்க்க முடியாது இப்போது. ஸோ இது முழுசுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அதிகாரிகள் வந்து அங்கேருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அது எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, 3 பேர் அலவுடுனா 3 பேர் தான் அலவுடு, 30 பேர் வர முடியாது இப்போல்லாம். முந்தைய அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வீடியோ கால் பண்ணுறது, ஃபோன் கால் பண்ணுறமே வந்து அதுவும் பர்மிட்டட். இப்போது வீடியோ கால் பண்ணலாம், ஃபோன் கால் பண்ணலாம், அதுக்கும் இப்போ பர்மிஷன் வந்துருச்சு. இப்போது அது அவங்க வந்து பணம் கட்டணும் ஆக்சுவலாக, அது எக்ஸ்ட்ரா. ஆமாம், தனியாக பணம் கட்டணும், சும்மா எல்லாருமே பண்ணிட முடியாது. போய் அவனுடைய கணக்கில் பணம் இருக்கணும், அவன் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும்னு சொல்லி அவன் முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்கணும், அவனுடைய லாயரும் அவனுடைய பிளட் ரிலேஷன்ஸ் யாருன்னா அவங்க பேரை முன்னால் கொடுத்து அந்த நம்பரும் கொடுத்துருக்கணும். அவங்க வந்து அந்த நேரத்தில் எப்போ வாரத்தில் 1 or 5 அது மாதிரி ஏதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் போய் அவங்கள கூப்பிட்டு பேசிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு வார்டர், அதுக்கு தனியாக ஒரு டெலிஃபோன், எல்லாமே தனியாக இருக்கும். இன்றைக்கி 10 பேர் பேசினாலும் 10 பேர் தான் இன்றைக்கி பேச முடியும். டைமிங்ஸ் இருக்கு இல்லையா, காலைல ஒரு 4 hours, ஈவினிங் ஒரு 4 hours, அங்கே ஒரு காலைல ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு 8 பேர், அப்புறம் ஒரு 8 பேர் 16 பேர் பேசலாம், அவ்வளோதான் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அந்த நம்பர் முன்னாலே
உங்களுக்கு இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும்னா இப்போ ஜெயிலில் அவங்க வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு வச்சுருக்கணுமா? இல்லை அவங்க வந்து வரும்போது பர்சனல் கேஷ் வாங்கிக்கலாம், மணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அவனுடைய கணக்குக்கு பணத்தை கொண்டு வந்துக்கலாம், அப்படிலாம் செய்ய முடியும். இப்போ நான் ஒரு ஜெயிலில் இருக்கான், அவன் வந்து உள்ளே எந்த வேலையும் பார்க்கல, ஆனால் அவன் அக்கௌண்ட்டில் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சுக்க முடியும். ஒரு சர்டன் அமௌண்ட்டை வச்சுக்கலாம், அது செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பேக் மூலியமாகவே. ஓகே. உள்ளே என்ன வேலை பார்ப்பாங்க? உள்ளே ஏதாவது வேலை பார்க்கணும். ஏன்னா முன்னாடி வந்து சசிகலா அவங்க வந்து சிறையில் இருந்தப்போ நிறைய நியூஸ்லாம் வந்து ஊதுபத்தி உருட்டுறாங்க மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. ஆனால் அவங்க சைடில் அதெல்லாம் அவங்க பண்ணல, பட் வேற வேலைகள் பண்ணுறதா சொன்னாங்க. என்ன வேலை பண்ணலாம் ஆக்சுவலாக? வேலை எல்லா ப்ரிசன்லேயும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா வீவிங்கு, வார்ப்பிங்கு, டையிங்கு, இந்த ஸ்பின்னிங் மாதிரி அந்த மிஷின் மாதிரி அங்கே இருக்கோ, ஒரு பெரிய மில்லே உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்மித்தி, கைத்தறி, கயிர் மேக்கிங்கு, டென்ட் மேக்கிங்கு, டெய்லரிங்கு, அப்படி எல்லா வேலையும் இருக்குதுங்க. ஓகே. ஆக்சுவலாக இப்போ அந்த ஃப்ரீடம்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சிறை கைதிகள் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் அந்த ஃப்ரீடம் பாயிண்ட். அங்கேருந்து தான் வருதோ? ஓகே ஓகே. ப்ராடக்ட் அவங்க எல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட் தான், அவங்களே செய்கிறாங்க. இப்போ அவங்க பண்ணி வெளியே வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ அவங்க பண்ணுறதுக்கு சம்பளம் உண்டு, ஒரு சம்பளம் இருக்குது. ஆமாம், அது அவங்க அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்குமோ? ஆமாம், அவங்க சம்பளம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். செலவு போக மற்ற பணத்தை வெளில வரும்போது பணமாக வாங்கிக்கலாம். இல்லை அவங்க வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பணும்னா அனுப்பலாம். சப்போஸ் ஒய்ஃப்லேருந்து வேலை பார்க்கலாம், அனுப்பலாம். ஒய்ஃப்க்கு அனுப்பணும், இல்லை குழந்தைங்களுக்கு அனுப்பணும், படிப்பு செலவு கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அது இப்போ நான் 10,000 சம்பாதிக்கிறேன், அந்த 10,000 வந்து வீட்டுக்கு அனுப்பலாம், தாராளமாக அனுப்பலாம். ஆக்சுவலாக முன்னால் இருந்துச்சு, அது இப்போ தான் வந்துருக்கு. இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வேஜஸ். ஓகே. வேஜஸ் முதல்ல 2 ரூபா இருந்துச்சு, இப்போ அதே வேஜஸ் 200 ரூபா ஆயிடுச்சு. இப்போ நிறைய சம்பாதிக்கிறான்ல, ஒரு 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பான். டாஸ்க் தான் அது. 40 மீட்டர் ஒரு நாளைக்கு அடிக்கலாம், அவன் 80 மீட்டர் அடித்தான்னு வச்சுங்க, அந்த 80 மீட்டருக்குரிய டாஸ்க் அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பும் இருக்குது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிலுக்குள்ளே எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இலவசம். சொல்லுவாங்க 3 வேளை சாப்பிடுவாங்க, உடை இலவசம், உணவு இலவசம், இருப்பிடம் இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். ஒரு சமதர்ம சமுதாயம் எங்கே இருக்குன்னா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக சும்மா சினிமாவில் ஜோக்காக சொல்லுவாங்க, சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, ஐயா என்னை வெளியே அனுப்பாதீங்க, நான் உள்ளே இருந்துக்கிறேன்யா அப்படின்னு சொல்லி அந்த போகும்போது ஜெயிலர் காலில் பிடிச்சிக்கல, ஐயா விட்டுருங்க ப்ளீஸ்யா, எனக்கு வெளியே போய் யாரும் தெரியாது அப்படிலாம் சொல்லி நான் ஜோக்குன்னு நினச்சி தான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி நிறைய பேர் இருப்பாங்க போல தெரியுது. அந்த மாதிரி கூட இருக்குது. அவன் சொல்லுவான், ஏன் எதுக்கு ஏன் வெளியே அனுப்புறீங்க, உள்ளே வச்சுக்கிங்கன்னு. அவன் வெளியே போனோன்னா மறுபடியும் இந்த ஒரு அஃபென்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். சும்மா போய் ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷனில் போய் டூயிம்னா ஒன்று பிடிச்சி மறுபடியும் உள்ளே போட்டுருவாங்க. அவனுக்கு வந்து இது சௌரியமான இடம். இது நீங்கள் இருக்கும்போதே உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்க சார், இன்னைக்கு அனுப்பாதீங்க இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அனுப்பாமல் இருக்க முடியாதுடா. ஒரு நாள் அவனை வைக்கணும்னாலும் வச்சுக்க முடியாது, ஒரு நாளைக்கு முந்தி அனுப்ப முடியாது, ஒரு நாளைக்கு பிந்தி அனுப்ப முடியாது. நாங்கள் அந்த டேட்டில் அனுப்பிச்சாகணும். இல்லைன்னு கேட்டீங்கன்னா எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ இந்த தூக்கு போடுறாங்களா சார், அவங்க வந்து ஜெயில் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபா இல்லை அவங்க? ஆமாம், ஜெயில் வார்டர்ஸ் தான். வார்டன், அந்த ஜெயிலோட வார்டன். ஆமாம், அந்த ஜெயிலுடைய வார்டன். வெளியே இருந்த இந்த ஆர்ஹெச்ஆர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எங்கள் ஜெயிலை பொறுத்த வரைக்கும், மெட்ராஸ் பிரிசன் வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மற்ற ஏதோ ஜெயில்ஸில் அந்த மாதிரி வந்து இதுக்குன்னே சம்மந்தப்பட்ட ஆள் வச்சுருக்காங்க. ஆமாம், இதில் எங்களுதுலாம் தனியான ஆள் கிடையாது. அந்த ஜெயில் வார்டனே தான் போடுவாங்க. ஜெயில் வார்டனே தான். ஓகே. நீங்கள் வார்டனாக இருக்கும்போதுலாம் பண்ணிருக்கலாம் சார் நீங்கள்? நான் வார்டனாக இருக்கும்போது நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆக்சுவலாக அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பீப்புள் இருப்பாங்க. ஓகே. ஒரு 30 வருஷம் மேற்பார்வையில் நடக்கும். நான் சூப்பண்டாக இருந்தேன்னா என்னுடைய மேற்பார்வையில் நடக்கணும், நான் ஆஃபீஸில் இருக்கிற இடத்துல என்னுடைய மேற்பார்வையில் நடக்கும். பட் வந்து இதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து அவங்க பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. 30-35 வருஷம் உங்கள் மாதிரி பண்ணாங்க. ஓகே. உங்கள் மேற்பார்வையில் எத்தனை தூக்கு தண்டனை ப்ராசஸாக இருக்குது? ஒரு 15 தூக்கு கிட்டத்தட்ட. 15 ரொம்ப ஹியூஜ். 15 பெருசு சார் இருக்கும் இப்போல்லாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் சர்வீஸில் சேரும்போது பார்த்திங்கன்னா கண்டெம்ப்ட் பிளாக்னு பேர். அதுக்கு கண்டெம்ப்ட் பிளாக் அது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். தூக்கு தண்டனை ஒரு 30 பேர் 35 பேர் பாருங்கள் தூக்கு தண்டனையை வெயிட் பண்ணிவிட்டு. இப்போல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு கம்மி தான் ரொம்ப. இப்போ மொத்தமே வந்து டெத் ரோல் ஒரு 537 பேர் என்னமோ இருக்காங்க இப்போது டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா. அப்போல்லாம் ஒரு ஜெயிலே 30-40 பேர் இருப்பானுங்க. அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஜெயில் எடுத்திங்கனாலே ஒரு 100-110 பேர் 200 பேர் மேலே இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய 40 ஆண்டு சர்வீஸில் ஒரு 15 பேரை தூக்கில் உங்கள் மேற்பார்வையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு இப்போ 15 பேர் உயிர் போகிறத நேரில் கண்ணிலே பார்த்த ஒரு ஆள் உங்களோட பார்வையில் டெத்துங்க தான் என்ன சார்? நீங்கள் 15 பேர் இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய லவ்டு ஒன்ஸாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் இழந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருடைய இழப்பும் அவங்க கண்ணில் நடந்திருக்காது.
ஹாஸ்பிட்டலில் போனாங்க, இறந்துட்டாங்க, பாடி பார்த்தேன். ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க, பாடியை பார்த்துன்னு தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு நேரில் பார்க்கற வாய்ப்பு இல்லை. நீ ஒரு 15 டெத்தை கண்மாலேயே பார்த்த ஒரு ஆள், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெத் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நார்மலாக வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எங்களுடைய டியூட்டி, அது எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னுடைய வேலை, நான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து அது பரிதாபப்படுறதுக்கோ அல்லது வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு எமோஷன் ஆகிறதுக்கோ அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். சுடுன்னா சுட்டுறோம்ல, அது மாதிரி தான். இல்லை சார், நீங்கள் உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க. பட் நீங்கள் வேலையெல்லாம் முடித்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் சாவை பார்த்தினா ஒரு பார்வை இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணால் விதி நேரம் முடிஞ்சுது போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அனுப்புவாங்க. உங்களோட நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்னு அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்கள் பார்வையில் 15 சாவை கண்மேலே பார்த்த ஒரு ஆள் உங்கள் பார்வையில் சாவுங்கிறது என்னவா இருக்கும்னு கேட்கவாங்க. இல்லை, அதான் சார் நான் உங்களுக்கு நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய வந்து எனக்கு வந்து உள்ள வந்து ஒரு பெரிய உருவாக்கலை, எமோஷன்லாம் உருவாக்காது. அது கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் போயிட்டான், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம், அதை பற்றி வெடியாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம். காலையில் எழுந்திரிச்சு அவனை தூக்கில் மாட்டிட்டோம், அவ்வளோதான். அவன் தப்பு பண்ணால் போயிட்டான், அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் செய்யலை. நானாக போய் அவனை தூக்கில் மாட்டினேன், கோர்ட்டு சொல்கிறாங்க நாங்கள் மாட்டினோம், அவ்வளோதான். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண உடனே எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளும் இருக்காது, அவ்வளோதான். அந்த நிமிஷம் இருக்கிறது தான், அந்த நிமிஷம் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனமாக இருப்போம். தூக்கு மாட்டின உடனே எல்லாத்துக்கிட்டையும் கலக்கலான்னு பேசிட்டுலாம் வந்துட்டு பேசிட்டுலாம் இருப்போம் இல்லைங்களா. அது தூக்கில் மாட்டினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் அமைதியாகிடும். அந்த நினைவுகள் முழுசும் அவனை சுற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் என்ன வெடி உட்காந்துருக்கோம், படுத்தோமா, தூங்கினோமா, தூங்கி எழுந்திரிச்சோமா, நார்மல் ஆகிடும், அவ்வளோதான். இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் விட்டுருங்க சார், இதெல்லாம் விட்டு நான் வந்து நீங்கள் 40 ஆண்டு அனுபவத்தில் பார்க்கும்போது ப்ரொஃபஷனலாக தான் படுக்க முடியும், அதை புரிஞ்சுக்கிறேன். பட் ஓவராலாக ஒரு ஹோலிஸ்டிக்காக சாவை பற்றின ஒருத்தருக்கு ஒரு சாமியார்கிட்ட கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, அதுவே வந்து ஏத்திஸ்ட்டை கேட்டால் இறப்பை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி உங்களோட பார்வை என்ன இருக்குன்னு? அவன் வந்து தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சான், அதுதான், அவ்வளோதான். எங்களுக்கு அதுக்கு மேலே பார்வைகளே கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தானே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, இவனை தூக்கில் மாட்டேன். ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ் தான் தூக்கில் போடுறாங்க. ஸோ எவ்வளோ பேர் லேர்னட் ஜட்ஜஸ் அவங்கெல்லாம், அவங்க அத்தனை பேரும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தானே இவனை வந்து விடக்கூடாது, இவனுக்கு தூக்கு போட்டே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால் அது தப்பு இருக்காதுன்றது தான் எங்களுடைய இது. அதனால் அவனுடைய தப்புக்கு தான் வந்து தண்டனை அனுபவிக்கிறான், அவ்வளோதான். தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கிறான், அவ்வளோதான். இப்போ கடைசி ஆசையாக கேட்குற ஏதாவது சின்ன சின்ன இதை வந்து ஜெயிலில் இருக்கவங்களாம் பண்ண முடியாது, பண்ண முடியும். ஓகே, அது டியூட்டி கிடையாது, பட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்படி ரிமோட்ஸ் கேட்டு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அதை நீங்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சப்போஸ் ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் வேணும்னு கேட்குறான்னு வச்சுங்க, என் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் விட்டு அவங்கள வந்து பேசி அவங்க அட்மிஷன் வாங்கி கொடுப்போம். ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்போம், அது மாதிரிலாம் செய்வோம் நாங்கள். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன அவன் கேட்குறான்னு முழுசு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்களால் முடிகிற உதவிகள் செஞ்சு கொடுப்போம் அவனுக்கு. ஓகே, இப்போது எங்கள் சொல்ல நிறைய பேர் சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி பேசும்போது, இறந்தவங்களாம் பேசும்போது ஆவி இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு பர்சனலாக கேட்டேன்னா, உங்களுக்கு அமானுஷம் இதெல்லாம் நம்பிக்கை உண்டா சார்? ஒன்றுமே இல்லை, அது மாதிரி வந்ததும் கிடையாது, சொல்ல மாட்டோம், வந்ததே கிடையாது. இல்லை, ஏன் கேட்டேன் சார், பொதுவாக எங்களோட நிகழ்ச்சிக்கு வரவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் மாதிரி இறந்து போகிற பார்த்துருக்கேன், அவங்களுடைய ஆவி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 15 பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 15 பேரை கண்மாலே பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஆவியில் நம்பிக்கை உண்டா? நம்பிக்கையே இல்லை, சுத்தமாக. நீங்கள் பார்த்ததும் இல்லை? பார்த்ததும் இல்லை. யாரையும் பார்த்ததில்ல, நம்பிக்கையும் இல்லை. பட் சில நேரங்களில் வந்து தூக்கு மேடைக்கு பக்கத்தில் பாரா போகிறவன் அந்த கான்வென்ட் வார்டஸோ அல்லது வார்டஸோ, சார் அங்கே வந்து அவன் சுற்றுறான் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்லை எதுவும். ஓகே, பழனி பாபான்னு ஒருத்தருக்கலாம் கேள்வி. ஆமாம், அவங்க கூட அப்படி தான் சொல்லுவான். வந்து பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன்னா என்ன வேணால் செஞ்சு நான் அப்படியே வெளியே போயிடுவேன் சார், ஜெயிலை விட்டு வெளியே போயிடுவேன் சார், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவான் அவன். இப்படி கையெடுத்து இப்படி கொடுப்பான், விபூதி வரும், இப்படி கொடுப்பான், பூ வரும், இப்படியெல்லாம் பண்ணுவான் அவன். அப்போ வந்து நான் சொல்லுவேன், அவன் என்ன சொல்லுவான் சார், அவன் ஒரு இடத்த சொல்கிறான், அவன் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தருடைய குழந்தை இறந்துருது, ஒரு பொண்ணு, 18 வயசு பொண்ணு, அது இறந்து போயிடுது. அவர் வந்து அவருடைய ஊரில் போய் இறந்து போயிடுது. இவர் வந்து ஊருக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தங்கெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வந்துடுறாரு. வந்துட்டு அவர் உள்ளே வந்து டியூட்டிக்கு போகிறார். அவர் டியூட்டிக்கு போனால் ஒரு நாள் இவன் சொல்கிறான் அங்கே நின்றுட்டு, சார் அவர் பின்னாலேயே ஒரு பொண்ணு போகுதே சார் அப்படின்றான். நாங்கள் டியூட்டி எனக்கு, அவன் என்கிட்ட சொல்கிறான் வந்து, அவர் பின்னாலே ஒரு பொண்ணு போகுது சார், நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு, அவர் பொண்ணா சார் அது அப்படின்றான். எங்கேயா பொண்ணு போகுது? அவர் மட்டும் தானே போகிறாரு. இல்லை சார், பொண்ணு போகுது.
அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தை இறந்ததோ இந்த சமாச்சாரமோ எதுவுமே அவர் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. பட் வந்து அவன் சொல்கிறான், அவன் தெரிஞ்சு அவன் சொல்கிறான் அவன். ஓகே, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அது என்னடா இவன் இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவருடைய பொண்ணு வந்து இது மாதிரி சூசைட் பண்ணிக்கிச்சு, அது இறந்து போச்சு. அது உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியவே தெரியாது. இவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இவன் சொல்கிறானே, ஏன் சொல்கிறான்னா அப்போ தான் அவனை தெரிஞ்ச அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார் அவருடைய பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சொல்லி கேள்வி தானே, பட் நாங்களாம் பார்த்ததும் கிடையாது. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். உங்களுக்கே தெரியல, கூட வேலை பார்க்க உங்களுக்கே தெரியல, அவருக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி சொன்னார் சார், எப்படி சொன்னார் எனக்கு தெரியல. இதுதான் இப்போ இந்த மந்திரங்கந்தரெல்லாம் செய்யலாம் பாருங்க, அது மாதிரி ஏதாவது வந்து அவனுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி அவனுக்கு இருக்கலாம். ஓகே, சொல்ல முடியாது இல்லையா? இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் ஏறி உள்ளே போய் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வரான்ல அவன். சக்தி இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் நீங்களா எதுவுமே இந்த மாதிரி எதுவுமே பார்த்தது இல்லை? நானும் பார்த்ததில்லை. ஒன்று எனக்கு அது கனவுல கூட வந்தது கிடையாது. எந்த கனவுலையும் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி வந்ததே கிடையாது? யாரும் வந்தது கிடையாது. இது சும்மா நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன். ஏன்னா எங்கள் நிகழ்ச்சி நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் பார்த்தேன் உங்களோட ஒரு நிகழ்ச்சியை, தேங்காய் எண்ணெய் உடைக்கிறதெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய சொல்லுவாங்க. அதனால தான் கேட்டால் இவ்வளோ பேர் பார்த்ததுன்னா உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் இது பண்ணது. ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 2 வருஷம் கழிச்சு மீண்டும் உங்களை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. எங்கேயோ எந்த ஒரு மொமெண்ட்லையுமே கூட இந்த ஒரு போருமே ஃபீல் பண்ணோம், அவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணீங்க. நன்றி சார், தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் கேட்டீங்க, அதான் முக்கியம். இல்லை சார், அப்பார்ட் ஃப்ரம் தட் பொறுமையாக இருந்து இந்த வெகு மக்களுக்கும் வெளியே தெரியணும் இல்லையா? ஜெயில் வந்து ஒரு குகை மாதிரி, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள்லாம் சொல்லி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து எல்லா நாள் நடக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஜெயில்கள் வெளியே இருக்கவங்க தெரியும். ஏன் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று கொடுக்கறது கிடையாது, அன்னையிலேருந்து இருக்குது. அதுவும் பிரிட்டிஷ் காலத்தில் எழுதிடும், மேனுவல் எழுதணும் பிரிட்டிஷ் காலத்தில், புதுசாக இப்போ எழுதல. அது அந்த காலத்தில் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் நிறைய விஷயங்கள் தெரியாது பப்ளிக்ஸ்க்கு. ஸோ வந்து தே வில் கம் டு நோ தட். அவ்வளோதான், அதுதான் என்னுடைய எய்மும். ரைட், ரொம்ப நன்றி சார். நம்ம நிறைய எபிசோட்ஸில் வேறு தலைவர்கள் பற்றி இதெல்லாம் பேசியிருக்கோம். பட் ஜெயிலோடைய இன் அண்ட் அவுட் பேசணும்னு நினச்சேன். அதுக்கு உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி சார், நன்றி.